பசங்க வந்து ரொம்ப நாளாக நண்டுன்னு கேட்டுட்டு இருந்தாங்களா. இங்கோடி ரேட்டு கேட்டிருப்போம் போல், எல்லாம் 500 மேலே. அதனால் திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போவோன்ட்டு இப்போ மணி 10:30 ஆகிட்டு. நான் வரும்போதே வாங்கிட்டு வந்துடுவான்னு நினச்சேன். 2-3 கடையில் ரேட்டு கேட்டு 600 மேலே சொல்கிறாவ. நீயும் வான்னு சொல்லிவிட்டு என்னையும் உயிரை போட்டு வாங்குறாவ மக்களே. இப்போ நாங்கள் குடும்பத்தோடு அப்படி போய் வாங்கிட்டு வர போகிறோம். இந்த பனிக்கு எனக்கு வாயிலெல்லாம் வெடிப்பே வந்துட்டு மக்களே. தண்ணி தாகமும் அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். அவனுக்கு உள்ள வலிக்குதான். எனக்கு இங்கே உதடே வெடிச்சிருச்சு. வேஸ்லின் ஏதாவது வாங்கி போடணும், ரொம்ப வலிக்குது. அதான் இதுக்கு இன்னும் சாப்பிடாம இருக்குது. நான் அப்பா நண்டு வாங்கிட்டு வருவாங்க, நான் நண்டு சாப்பிடுவேன்னு இருந்தாங்க. அப்பா நண்டு வாங்கலை. இப்போ என்னையும் சேர்த்து கூப்பிட்டுட்டு இருக்கா. என்னால் முடியலன்னு சொன்னால கேட்கவே மாட்டேங்கிறாவ. நீயும் வா போகலான்ட்டு. நான் எப்படி நைட்டியோடய போயிடுவேன். எதுவுமே அசிங்கெல்லாம் நான் படுறதே கிடையாது மக்களே. நைட்டி போட்டு மேலே ஒரு சொட்டரை போட்டுட்டு அப்படி போயிடுவேன். இப்போ தான் வேலையை விட்டு வந்தாவல வந்து இன்னும் சாப்பிட கூட செய்யலை. மத்தியானமே ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிடுவாங்க. போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுக்கணும் மக்களே. பசங்களுக்கு சளி வேறு இருக்கா. நண்டு சாப்பிட்டா சளி சரியாகுமா. அதனால் வந்து மிளகு ரசம் மாதிரி நண்டு ரசம் வச்சு இது பண்ண போகிறேன். எனக்கு தான் வாயெல்லாம் புண்ணாக இருக்குது. நண்டு ரசத்துக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து நல்லா இடித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளியுமே உரலில் போட்டு தான் இடித்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு 3 பீஸ் நண்டு, 1/2 கிலோ நண்டு போல் தான் வாங்கினேன். நண்டே கிடைக்கல மக்களே. ஏன்னா நண்டு ஒரு கடையில் கேட்குற 800 சொல்கிறாங்க. இது என்னை பிளான் பண்ணி கூப்பிட்டு போனதே அவங்க காசு கொடுத்து எச்சா வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா நான் திட்டுவேன்ல. அதனால் நீயே வந்துரு தாயேன்ட்டு கூப்பிட்டு போயிட்டாவா. அப்புறம் நான் நிறைய கடை ஏறி இறங்கி அப்புறம் ஒரு கடையில் கொஞ்சமாக நண்டு இருந்துச்சு. அதில் நல்ல நண்டாக பார்த்து 200 வாங்கிட்டு வந்தேன். அது எல்லாத்தையும் இடித்து தனியாக எடுத்து வச்சுட்டு ரசத்துக்கு அரைக்கிற மாதிரி தான் மிளகு சீரகம் வரமிளகா போட்டு ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பூண்டு கருவாள் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். அப்புறம் வெங்காயம் வரமிளகா கடுகெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இடித்து வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த தக்காளியும் போட்டு நல்லா தாளிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 நண்டு போட்டு பச்சை மிளகாய் போட்டு இடித்து வச்சுருந்தேன். அதையும் போட்டு மிச்ச நண்டையும் போட்டு நல்லா இது பண்ணி எடுத்துட்டு அந்த வணக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் இடித்து வச்ச அந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சாச்சு. நம்ம வீட்டு ஸ்டைலில் நண்டு ரசம் இப்படி தான் மக்களே. லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டு இறக்கிட்டேன். அவ்வளோதான், உப்புலாம் கரெக்டாக போட்டு. இந்த நண்டு ரசம் எனக்கு கிடையாது. ஏன்னா எனக்கு நண்டு சாப்பிட்டா பிடிக்கவே பிடிக்காது. கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அதனால் நான் இதை சாப்பிட மாட்டேன். எங்கள் அம்மா வீட்டில் சாலை மீன் குழம்பு வச்சுருந்தாங்க, அதில் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பசங்களுக்கு மீன் வறுவல்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச மீன் இந்த சங்கரா மீன் மட்டும்தான். அதை தான் எங்கே போனாலும் வாங்குவேன். மிச்ச மீனில் முள் இருக்கா இல்லையான்னு ஒரே கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால் வாங்கி வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்ட்டு சங்கரா மீன் மட்டும் வாங்கி பசங்களுக்கு வறுத்து கொடுத்தேன். பசங்க மீன் வறுவல்னால் நல்லாவே சாப்பிடுவாங்க. அப்புறம் பசங்களுக்கு தான் இந்த நண்டு ரசமும் மீன் வறுவலும் வச்சு ஞாயிற்றுக்கிழமையும் முடிச்சாச்சு மக்களே. இந்த மீன் வறுவலுக்கு வந்து எப்போதுமே என் ஹஸ்பண்டு தான் மசாலா தடவி தருவாங்க. ஏன்னா நான் வந்து மசாலா தடவி பார்த்துருக்கேன். ஒரு நாள் மீன் வந்து அந்தால மசாலா சட்டியோடு ஒட்டிக்கிடும். அவங்க எப்படி தடவுறாங்களோ தெரியல. அப்படி பீஸ் பிய்யாமல் அப்படி வரும் அவங்க தடவி கொடுத்தாங்கன்னா. அதுக்கப்புறம் எனக்கு கையும் மசாலா போட்டு தடவுனா எரியுமா மக்களே. மணி வந்து 2:30 பக்கம் ஆயிடுச்சு. இவன் மீன் வாங்க தெரியாதுன்னு என்னையும் எடுத்துகிட்டு போயிட்டாவ மக்களே. 10 மணிக்கு தான் வேலையை விட்டு வந்தாவளா. அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு 11 மணிக்கு என்னையும் சேர்த்து கூப்பிட்டு போயிட்டாவ. அப்புறம் இந்த பிள்ளைங்க நண்டுன்னு கேட்டுட்டு இருந்துச்சு. ஒரு நண்டே இல்லை. ஏதோ ஒரு கடையில் ஒரு நல்ல நண்டாவே இல்லை. இருந்தாலும் ஒரு 200 நண்டு வாங்கினேன், 1/2 கிலோ நண்டு. அப்புறம் 1 கிலோ மீன் வாங்கிட்டு வந்தேன் மக்களே. எல்லாம் பசங்களுக்கு வறுத்து கொடுத்து நண்டு ரசம் வச்சு கொடுத்துருக்கேன் சளி போட்டுன்னு. இப்போ எனக்கு இப்படி வேர்த்துட்டு வந்தாலே படபடன்னு வந்துடும் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் மீனெல்லாம் பொரிச்சு முடிச்சுட்டு என் பையனை பாருங்க, மீனுக்கு வந்து நிற்கான். வயிறு பசி வந்துட்டு அவனுக்கு. பரணி போ.
பசங்களுக்கு மக்களை மீன் நல்லா இருக்கா? நல்லா இருக்கும் இல்லையே, எல்லாத்தையும் சாப்பிட்றா, அப்போதான் சளி போகும். எப்படி இருக்கு? என்ன பாப்பா பேப்பரில் மீன் எடுத்து எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா? நல்லா இருக்கா மீன்? உனக்கு பிடிச்சிருக்கப்போ படுத்து கிடந்து சாப்பிடக்கூடாது, எந்திரிச்சு உட்காந்து சாப்பிடும். இன்றைக்கி அவங்க கடையில் இருந்து இந்த கான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு கான் 20 ரூபான்னு 5 கான். அப்புறம் இந்த பச்சை மிளகாய் ஃப்ரீயாக கொடுத்தாங்களாம் மக்களே. அப்புறம் இந்த கிழங்கும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இந்த கீரையும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இது நான் பழைய பஸ் ஸ்டாண்டில் மீன் வாங்க போனேன்ல, அப்போ வாங்கினேன் இலந்தப்பழம். எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, பார்க்க ஆசையாக இருந்துச்சுன்னு வாங்கிட்டேன். 2-3 தான் சாப்பிட முடியும், அதுக்கப்புறம் மேலே வலிக்க ஆரம்பிச்சிடும். அன்னம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அன்னத்தில். அதனால் ஆசைக்கு 2 சாப்பிட்டுக்க வேண்டிதான். அந்த தர்பூசணி கொடியில் உள்ள காயம் இல்லை, ஒன்றும் இல்லை மக்களே. இப்போ எல்லாத்தையும் பிடுங்கி தூர போடணும், கொஞ்சம் வெயில் தாழ்ந்தோடனே. இதுக்கு தீப்பெட்டியும் சூடகத்தையும் வேஸ்ட் பண்ணி சமைக்கன்னு எப்போதும் இது 2ம் வெயிலுக்குள்ளேயே தான் கிடக்குது. ஆ எதுக்கு செருப்பு போடாம இருந்தா? லூசு.